ஓகே, இப்போ நேற்று வந்து நம்ம ரியாக்டில் எப்படி ஃபார்ம்ஸ் பேசிக்கான ஒரு ஃபார்ம் செட்டை வந்து செய்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ரெண்டரிங். ஓகே, கண்டிஷனல் ரெண்டரிங்குண்டா இப்போ நம்ம யூஐயில் இப்போ நம்மளோட யூஐ வந்து இதுன்னு சொன்னால் யூஐயில் ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கிற நேரம் அந்த ஈவெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இன்னொரு யூஐ அதே யூஐயில் ஒரு பார்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறது. ஓகே, அப்படி பார்க்குற நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே ஒரு டியூவை ஷோ பண்ணுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டியூவை இல்லாட்டி ஒரு ஃபார்ம் பாக்ஸை கிளிக் பண்ணுற நேரம் இன்னொரு ட்ரிகர் பண்ணுறது, இன்னொரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்னட்ட பேசிக்காகவே வந்து இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். ஸோ ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நேம் வந்து இருக்க போது ஸ்டேட்டில் நேமை வச்சுக்கொள்கிறேன். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் அழிக்கிறேன். ஓகே, அழிச்சு போட்டு இப்போ h1 டேக்குக்குள்ளே வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் this state name. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பைல் ஆகிட்டு லோட் ஆகுது. ஸோ இதில் வந்து நேம் இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு இங்கே ஒன்றும் காட்டாது. இப்போ நான் ஒரு ட்ரிக் கொண்டு சொல்லித்தரேன். ஸோ இந்த நேம் ஃபீல்டு இருக்குதா இல்லையான்றது இப்போ பிளாங்காக ஒயிட்டாக இருக்கிற நேரம் நம்மளுக்கு தெரியுது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை கட் பண்ணி ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை இதுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுட்டு சர்வ் பண்ணுற நேரம் உங்களுக்கு அது இப்படி காட்டும். என்ன ரீசன்னு சொன்னால் இங்கே நேம் வந்து இல்லைன்றது தான் நாங்கள் காட்டுது. ஹலோ வேர்ல்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே ஹலோ வேர்ல்டுன்றது வருது. இது ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை என்று சொல்கிறது உங்களோட இந்த இருக்கிற டேட்டாவை ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து இங்கே காட்டுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, இப்போ ஸ்டேட் நேமில் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ நான் இங்கே இருக்கிறதையும் அழிக்கிறேன். அப்போ தான் அதில் அந்த ஃபீல்டில் வந்து ஒன்றும் இல்லாமல் போகும். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து செட் பண்ணுறேன். அதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லோட் நேம் என்று சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி போட்டு வெயிட் பட்டன் ஸோ லோட் நேம் என்ற ஃபங்க்ஷனை வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இவடத்துக்கிட்ட வந்து லோட் நேம் என்ற பட்டனை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லாத இடத்த இங்கே ஒரு எரர் வரும். ஸோ நம்ம இதை ரீலோட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். லோட் நேம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து சரியாக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம டெஸ்ட் அலர்ட் ஒன்று போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் ஹெலோ டெஸ்ட்ன்னு சொல்லி வருது. ஏன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பர்லி கால் பண்ணப்பட்டிருக்குதுன்றது தான் அது அர்த்தம். ஓகே, நான் இப்போ இதை அழிச்சு போட்டோம். இந்த நேம் வந்து நார்மலாகவே ஸ்டேட்டில் நம்ம இனிஷியேட் பண்ணி வைப்போம், பிளாக் பாக்ஸ் ஷோ பண்ணுற மாதிரி. ஓகே, அடுத்தது லாஸ்ட் நேம் என்ற ஒரு ஃபீல்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் h1க்கு பக்கத்துலேயே
this state last name. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா black box private limited இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் இங்க ஷோ பண்ணுது. ஏன்னு சொன்னா இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறதால. ஓகே, இப்போ இந்த நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த லோட் நேம்ன்ற பட்டனை கிளிக் பண்ற நேரம் மட்டும் இந்த பார்ட் ஷோ பண்ற மாதிரி செய்ய போறோம். ஸோ இந்த யூஐல பாதி ஷோ பண்ணி பாதி ஷோ பண்ணாம இருக்க போது நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ற நேரம் ரெண்டையும் ஷோ பண்ற மாதிரி செய்ய போறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ட்ரூ. இப்போ நான் என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் லோட் நேம்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிற நேரம் இந்த ஸ்டேட்டில் ஷோ லாஸ்ட் நேம் வந்து ட்ரூ ஆகணும்னு சொல்லி. ஸோ பேசிக்கலி நம்ம ஷோ லாஸ்ட் நேமை ஸ்டேட்டில் இனிஷியேட் பண்ணுவோம் ஃபால்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஸ்டார்டில் இந்த அப்ளிகேஷன் லோட் பண்ணுற நேரம் வந்து அது ஷோ பண்ணாமல் இருக்கணுமன்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம இங்கே கண்டிஷனல் ரெண்டரிங்குக்குரிய கோட் வந்து பண்ண போகிறோம். நான் இந்த இடம் காணாததால் அடுத்த லைனுக்கு எடுத்து நான் இது செய்கிறேன். இந்த லாஸ்ட் நேமை நம்ம எப்போ காட்டணும்னு சொன்னால் திஸ் ஸ்டேட் ஷோ லாஸ்ட் நேம் ட்ரூவாக இருக்கிற நேரம் லாஸ்ட் நேமை ஷோ பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி அதை வந்து பிளாங்காகவே நம்ம விட்டுருவோம். இங்கே ReactJSல JSX கம்பைலரில் உங்களுக்கு சரியான ஈஸியாக வந்து கண்டிஷனல் ரெண்டரிங்குக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுற நேரம் இது வந்து ஸ்டேட்டில் ஷோ லாஸ்ட் நேமை வந்து ட்ரூ பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்டேட்டில் ஷோ லாஸ்ட் நேமை ட்ரூ பண்ணுது. அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாகவே இனிஷியேட் பண்ணக்குள்ளே ஃபால்ஸ் இருக்கிறதால லாஸ்ட் நேம் வந்து காட்டாது. நம்ம கிளிக் பண்ணுற நேரம் இந்த லோட் நேம் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிற நேரம் மட்டும் காட்டுற மாதிரிக்கு இப்போ செஞ்சுருக்கோம். இப்போ நான் இதை சர்வ் பண்ணேன்னு சொன்னால் இது லோட் ஆகி லாஸ்ட் நேம் வந்து இப்போ உங்களுக்கு காட்டலை. ஓகே, இப்போ பாருங்கள் இது ஃபால்ஸில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் லோட் நேம் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் அந்த துண்டும் காட்டுது. ஸோ இப்போ நான் இதை திரும்ப கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதை ஹைட் பண்ணுற மாதிரிக்கு செய்யணும். ஓகே, என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம ஷோ பண்ணிட்டோம். இப்போ ரீலோட் பண்ணி திரும்பவும் காட்டுறேன். இப்போ ஷோ பண்ணல, இப்போ கிளிக் பண்ணோடனே ஷோ பண்ணுது. ஸோ இதை கிளிக் பண்ணக்குள்ளே இதை ஹைட் பண்ணுற மாதிரி இப்போ செய்வோம். ஸோ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஷோ லாஸ்ட் நேம் வந்து ட்ரூவாக இருக்கிற நேரம் லாஸ்ட் நேம் ஷோ பண்ணப்படுது. அப்படி இல்லாட்டி ஃபால்ஸாக இருக்கிற நேரம் ஒன்றும் இங்கே ஷோ பண்ணப்படாது. அதான் இதோட ரீசன். ஸோ இதுக்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இது கிளிக் பண்ணுற நேரம் ஷோ லாஸ்ட் நேம் ட்ரூ அண்டு வச்சுட்டு இங்கே திஸ் ஸ்டேட் ஷோ லாஸ்ட் நேம் இதுக்கு ஆப்போசிட் இந்த மார்க் போட்டோம்னு சொன்னால் கரண்ட் ஸ்டேட்ற ஆப்போசிட் வேல்யூ வந்து இங்கே சர்வ் பண்ணும். சரியா, எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் இந்த விஷயம். ஓகே, இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பிளாக் பாக்ஸுக்கு பிறகு வர்றது டெக்ஸ்ட் வந்து PVTLTDன்றது வந்து வரல. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுற நேரம் ஷோ பண்ணுது, கிளிக் பண்ணுற நேரம் ஹைட் பண்ணுது. ஸோ அவடுத்துக்கிட்ட நான் ஒரு ஸ்பேஸ் கொண்டு விடுறேன். இப்போ பாருங்கள் திரும்ப கிளிக் பண்ணக்குள்ளே ஷோ பண்ணுது, திரும்ப கிளிக் பண்ணக்குள்ளே ஹைட் பண்ணுது. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு நான் இன்னொரு விஷயம் இதிலேயே சொல்லித்தரேன். இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பட்டனோட டெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஸ்டேட் ஷோ லாஸ்ட் நேம் வந்து ட்ரூவாக இருக்குமென்னு சொன்னால்
நம்ம இதில் காட்டணும் hide last name. false இருக்குமென்னு சொன்னால் show last name. ஸோ உங்களுக்கு இன்னும் இது ஈஸியாக விளங்குமென்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் நேம் வந்து நம்ம ஷோ பண்ணலை. ஸோ இதை கிளிக் பண்ணுற நேரம் லாஸ்ட் நேமை வந்து நம்ம ஷோ பண்ணிட்டோம். உடனே பட்டனில் டெக்ஸ்ட் மாறுது ஹைட் லாஸ்ட் நேம்னு சொல்லி. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே என்ன சொல்லுது, கடைசி நேம் வந்து ஹைட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு இண்டிகேட் பண்ணது ஷோ லாஸ்ட் நேம்னு சொல்லி. ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங் எப்படி ரியாக்டில் வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு சரியான ஈஸியாக வந்து நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இதை வச்சு கொண்டும் நீங்கள் கணக்கு விதமான கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட வெப் அப்ளிகேஷனில். ஸோ தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு. முடிஞ்ச இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து நான் இதே மாதிரி வந்து ரியாக்ட் நேட்டிவ், ரியாக்ட் ஃபயர்பேஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.